கர்நாடக மாநிலம் ராய்ச்சூர் மாவட்டம் சித்தனூர் அரசு கல்லூரியில் எம்எஸ்சி பயின்று வந்தவர்தான் மாணவியான ஷிபா, வயது 24. இவர் கல்லூரிக்கு லிங்கசுக்கூரிலிருந்து கேஎஸ்ஆர்டிசி பேருந்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அதே பேருந்தில் பயணம் செய்த நபர் ஒருவர் அந்த மாணவியிடம் தனியாக பேச வேண்டும் என அழைத்திருக்கிறார். இதையடுத்து அந்த மாணவியும் அந்த நபருடன் சென்று பேசிக் கொண்டிருந்திருக்கிறார். அப்போது அந்த நபர் திடீரென ஷிபாவின் கழுத்தை கத்தியால் அறுத்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இதில் பலத்த காயமடைந்த அந்த மாணவி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக துடிதுடித்து உயிரிழந்துள்ளார். இதை பார்த்த அந்த பகுதியினர் லிங்கசுகர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் மாணவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர். இந்த நிலையில்தான் மாணவியை கொலை செய்தவர் தானாகவே காவல் நிலையத்திற்கு வந்து சரணடைந்தார். போலீசாருடன் நடத்திய விசாரணையில் அவரது பெயர் முபின் என்பதும் அவர் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு மாணவிக்கு அறிமுகமாகி இருவரும் காதலித்து வந்துள்ளனர் என்பதும் தெரியவந்ததாக கூறப்படுகிறது. இது பெண் வீட்டில் தெரியவந்த நிலையில் பெண்ணின் பெற்றோர்கள் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஷிபாவிற்கு வேறொரு திருமணம் செய்ய முடிவு செய்துள்ளனர். இதை ஏற்க முடியாத முபின் மாணவியிடம் பேச வேண்டும் என்றும் தனியாக அழைத்து சென்று தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறும் வற்புறுத்தியுள்ளார். இதற்கு அந்த மாணவி மறுத்த நிலையில் அந்த மாணவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்ததும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது. இது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.